இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இடுப்பு வலி எப்படி இருக்கு வெண்ணிலா? டேப்லெட்லாம் போட்டியா? உனக்கு பெயினா இருந்தா சொல்லு, டாக்டரை வேணா வர சொல்றேன். வருண், நீங்க நானும் அத்தையும் பேசிட்டு இருந்தத கேட்டீங்க தானே? அம்மாவுக்கு நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை. அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு புரியுது. ஆனா அவங்க ஆசைக்காக என் லைஃபை இழக்க முடியாதுல்ல. நான் ஏதோ இன்னும் சின்ன பையன் நினைச்சுக்கிட்டு அம்மா என்கிட்டே டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. இட்ஸ் ஓகே, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே. டிவோர்ஸ் கிடைச்சதும் அமெரிக்கா கிளம்ப போறேன். அது வரைக்கும் அம்மா கிட்ட நான் தோத்தவனாவே இருந்துட்டு போறேன். ஆமா, இந்த டிராமாவில் நீ எதுவும் இன்வால்வ் ஆகலையே? ஐயோ, சத்தியமா இல்லைங்க. இப்போ அத்தை சொல்லிதான் எனக்கே தெரியும். குட். நீ இன்னொரு தடவை இந்த விஷயத்துல என்ன ஏமாத்த மாட்டேன்னு நம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன இது? கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. நம்ம டிவோர்ஸோட நெக்ஸ்ட் ஹியரிங்கான நோட்டீஸ். ஏய், இது எப்ப வந்துச்சு? மத்தியானம் தான். நல்ல வேலை, போஸ்ட்மேன் கொடுக்கும்போது அத்தை பார்க்கல. நான் வாங்கி யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிட்டேன். இதை மட்டும் அத்தை பார்த்திருந்தா வீட்டுல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ப்ராப்ளம் ஆகிறது தாண்டி அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. நம்மளால அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. நீங்க உடனே லாயர் கிட்ட பேசி நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு இந்த மாதிரி நோட்டீஸ் இனிமே எதுவும் வராம பாத்துக்கோங்க. இந்த தடவை நான் லெட்டரை வாங்கி சமாளிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வேற யாராவது வாங்கி பார்த்துட்டா? ஹலோ சார், நான் வருண் பேசுறேன். சார் சொல்லுங்க சார், என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்கீங்க? சார், கோர்ட்ல இருந்து நெக்ஸ்ட் ஹியரிங்கான நோட்டீஸ் வந்திருக்கு சார். சார் சந்தோஷமான விஷயம் தானே சார்? நம்பலையா? இல்ல சார், உங்களுக்கே தெரியும் எங்க டிவோர்ஸ் விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா அவ்வளவுதான், பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இனிமே எந்த நோட்டீஸும் வீட்டு அட்ரஸ்க்கு வரக்கூடாது. இல்ல எல்லாத்தையும் என் ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க சார், அதான் சேஃப். ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் மேட்ரு தான் சார். நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. தேங்க்யூ சார்.